வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு தேவ ஊழியராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆவிக்குரிய அடையாளங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று அவர்களிடத்தில் சத்தியம் இருக்கணும். அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும்னு நம்ம யோவான் 8:30 வாசிக்கிறோம். அப்போது சத்தியத்தை அவங்க அறிஞ்சிருக்கணும். ஒரு சரியான போதனையை, சரியான உபதேசத்தை அறிந்திருக்கணும். 2, அவர்களிடத்தில் சத்தியத்திற்கேற்ற ஒரு சாட்சி வாழ்க்கை இருக்கணும். இந்த 2 தான் ஆவிக்குரிய அடையாளம். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த அடையாளங்களை பார்க்காம வேறு சில அடையாளங்கள் தான் பார்க்கப்படுகிறது. அதில் ஒன்று அபிஷேகம், இன்னொன்று வல்லமை, இன்னொன்று பரவசம். அதாவது ஒருவரிடத்தில் அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, பரவசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு சூழல் இருந்தால் உடனே அவரிடத்தில் தேவன் இருக்கிறாரு, அவர் ஆவிக்குரியவர் அப்படின்னு நம்ம தீர்மான நிலைமை காணப்படுகிறது. இதுதான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தினுடைய சீர்கேடுகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. பல தேவ ஊழியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவங்க தங்களை தேவனோடு இருப்பதாக எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா, அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறத உணர்கிறாங்க, தங்களிடத்தில் ஏதோ ஒரு வல்லமை செயல்படுகிறத உணர்கிறாங்க. அது மட்டுமல்ல, தங்களுக்குள் பரவசம் அடைகிற, மற்றவர்களை பரவசம் அடைய செய்கிற இந்த மாதிரி செயல்பாடு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போது நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், ஒரு வல்லமை இருக்குது. அவ்வப்பொழுது நமக்குள்ள ஒரு நல்ல பரவச உணர்வு, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸைட்மெண்ட் இருக்குது, ஒரு எக்ஸஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு நிறைய ஊழியக்காரங்களும் விசுவாசி என்ன நினைக்கிறாங்கன்னா, வி ஆர் ஸ்பிரிச்சுவல், நம்மோட ஆண்டவர் இருக்கிறார். இது தவறு. அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, பரவசம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் சரியான விசுவாசி இல்லை சரியான ஊழியக்காரன் நினைத்து விடவே கூடாது. ஏனென்றால் இவைகள் போலியானதாக இருக்க முடியும். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களிடத்தில், கிறிஸ்தவ ஊழியத்தில் அந்தி கிறிஸ்தவனுடைய ஆவி செயல்படுது. 1 யோவான் 2:18 சொல்லப்பட்ட விதமாக அந்தி கிறிஸ்து இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறான். அந்த அந்தி கிறிஸ்துவோட செயல்பாடு காணப்படுகிறது. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அந்தி கிறிஸ்துவோட செயல்பாட்டை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, நிறைய பேர் அபிஷேகம், வல்லமை, இந்த பரவசம், இதனுடைய அடிப்படையில் தான் கிறிஸ்தவத்தை பார்க்குறாங்க. அதான் தவறாக போகிறது. இன்றைக்கி பார்க்கும் பொழுது நிறைய போதகர் இடத்துல, நிறைய பாஸ்டர் இடத்துல, நிறைய இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷ இடத்துல நவீன உலக கலாச்சார அடையாளங்களை தான் அதிகமாக பார்க்க முடிகிறது. ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக தங்களை காண்பிக்கிற நிலைமை காணப்படுகிறது. பண ஆசை, பொருளாசை அவங்கக்கிட்ட மிகுதியாக இருக்குது. அதாவது அந்த பணாசை, பொருளாசைகளை அடிமைப்படுத்துகிறது என்பதை அவர்களிடத்தில் நிறைய அடையாளங்கள் மூலமாக அறிய முடியும். நிறைய பொய் பித்தலாட்டமான செயல்பாடுகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நிறைய ஊழியக்காரர்களும் நிறைய விசுவாசிகளும் இவர்களை புறக்கணிக்கிறதும் கிடையாது, இவர்கள் மேலே அதாவது இவர்களை சோதித்தறிகிறதும் கிடையாது. அவர்களை பார்த்தாலே தெரிகிறது இவர்கள் நவீன உலகத்திற்கு அடையாளமாக இருக்கிறாங்க. ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. கலாத்தியர் 1:4 வாசிக்கும் பொழுது பிரபஞ்சம் பொல்லாத பிரபஞ்சம்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி பைபிள் சொல்லுகிறவங்கள இன்னும் நிறைய ஊழியக்காரங்கள்கிட்ட வெள்ளியரங்கமாக இந்த தவறான நவீன நாகரிக கலாச்சாரம் இருக்குது. நான் சொல்லுவேன், நவீன உலகத்தில் இருக்கிற சில அடையாளங்களை நான் சொல்லலை, தவறான கலாச்சாரங்கள், தவறான நாகரிகங்கள். அதாவது ஒரு சினிமாத்தனமான, கேளிக்கைத்தனமான, அதாவது ஒரு ஹை ஃபேஷன், இந்த மாதிரிப்பட்ட ஒரு அணுகுமுறை தான் நிறைய ஊழியக்காரங்கிட்ட இருக்குது. ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் இந்த ஊழியக்காரங்க பணத்தை பற்றி தான் ரொம்ப பேசுகிறாங்க. பொருளாசை குறித்து இவர்களுடைய போதனை கேட்டால் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம், இவங்ககிட்ட அந்த பொருளாசை இருக்கிறது. ஆனால் பல ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இவர்களை வல்லமையானவர்கள் நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இவர்களிடத்தில் இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, சத்தியத்தை பார்க்குறதில்ல. ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் அதற்குரிய அடையாளமாக என்ன பார்க்கணும்? இவங்ககிட்ட சத்தியம் இருக்குதா, சரியான போதனை இருக்குதா, சரியான உபதேசம் இருக்குதா, சரியான சத்திய சார்ந்த வாழ்க்கை முறை இருக்குதா, இவர்கள் உண்மையின் அடிப்படையில் வாழுகிறார்களா, இவர்கள் பரிசுத்த அடிப்படையில் வாழுகிறா என்று பார்க்கணும். அப்படி பார்க்கல.
அதுபோல் இவர்களிடத்தில் கர்த்தருக்கேற்ற ஒரு சாட்சி வாழ்க்கையை பார்க்கணும், ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை பார்க்கணும். அதைத்தானே 1 Corinthians 11:1 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களே என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். அதைத்தானே தன்னுடைய ஆன்மீக குமாரனாகிய தீத்துக்கு சொல்கிறார். தீத்து 2 அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ எல்லா நற்கிரிகளுக்கும் என்ன செய்ய வேண்டும், மாதிரியை உன்னை காண்பிக்கணும். அப்போ ஊழியக்காரர்கிட்ட சத்தியத்தை பார்க்கணும், ஊழியக்காரர்கிட்ட சாட்சியை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு பரிதாபகரமாக விசுவாசிகளும் பிற ஊழியக்காரரிடத்தில் இதை பார்க்க விரும்புறதில்ல, ஊழியக்காரர்களும் மற்ற ஊழியக்காரர்கள் இதை பார்க்க விரும்புறதில்ல. காரணம் என்னென்னா, அவங்க வேற ஒன்றை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? அவங்கக்கிட்ட வல்லமை இருக்குது, அவங்கக்கிட்ட அபிஷேகம் இருக்குது, அவங்கக்கிட்ட நல்ல பரவசம் இருக்குது. சரி, இவைகளெல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினால் இருக்கக்கூடாதா? இவைகளெல்லாம் பிசாசுடைய வஞ்சகத்தினால் இருக்கக்கூடாதா? பிசாசானவன் ஒளிந்ததனுடைய வேஷத்தில் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் 2 Corinthians 11 13, 14, 15 வசனங்களில் வாசிக்கிறோம் தானே. அதுபோல் 2 தெசலோனிக்கர் 2 வசனத்தில் பிசாசனும் பெரிய வல்லமைகளை வெளிப்படுத்தணும்னு பார்க்குறோம் தானே. மத்தேயு 24 தெரிந்து கொள்ளப்பட்டவள் கூட வஞ்சிக்கும்படியே பெரிய அற்புதங்களை செய்யணும் பார்க்குறோம் தானே. அப்போது நாம் ஊழியக்காரங்கிட்ட என்ன பார்க்குறோம்? அபிஷேகம் இருக்குது அவர்கிட்ட. என்ன இருந்தாலும் அவர் வந்த உடனே பாருங்கள், ஜனங்களெல்லாம் அங்கே விழுறாங்க, இங்கே விழுறாங்க, அது இதுன்னு ரொம்ப எலக்ட்ரிக் ஷாக் ஆகாமல் நிறைய விஷயம் நடக்குது. நல்ல அபிஷேகமான ஊழியக்காரர், நாம் அந்த அபிஷேகத்தை தாங்க பார்க்கணும். அதுபோல் அவர்கிட்ட வல்லமை இருக்குது. பார்த்தீங்களா, வந்த உடனே சத்தியத்தை உருப்படியாக அவர் பேசுகிறாரோ பேசலையோ, தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த 3வது லைனில் உட்காந்துருக்கிற யாருங்கிறது அவங்களோட பேரே தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்களா, அவங்க வீடு எந்த தெருவில்ங்கிறது கூட கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வல்லமை அபிஷேகம் இதை பார்த்து, அது மட்டும் இல்லை, அவர் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ரொம்ப வைப்ரேட்டிவாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப வைப்ரண்ட்டாக வந்து பேசுகிறத கொள்றதை பார்த்தோன்னா, என்ன அபிஷேகம், என்ன அபிஷேகம், என்ன பரவசம் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இந்த அடையாளத்தை தான் பார்க்குறாங்க. இந்நாட்களில் பெரும்பாலும் இந்த பெந்தேகோஸ்தே உபதேச அடிப்படையில் செயல்படுகிற அநேகர் இடத்துல நான் பார்த்த பொழுது, விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் இதைத்தான் பார்க்குறாங்க. பிரதர், அவரிடத்துல 1000 விஷயம் தப்பாக இருக்கலாம், நிறைய தவறு இருக்கலாம், ஆனால் அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, அவருக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, அவரிடத்துல பாருங்கள் ஒரு பெரிய தேவனுடைய செயல்பாடு இருக்குது, அதைத்தான் நம்ம பார்க்கணும் அப்படிம்பாங்க. பார்க்க வேண்டியது என்ன? ஊழியக்காரனாக எதற்கு அடையாளமாக இருக்கணும்? சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்கணும், உண்மைக்கு அடையாளமாக இருக்கணும், நீதிக்கு அடையாளமாக இருக்கணும், பரிசுத்துக்கு அடையாளமாக இருக்கணும். ஊழியக்காரனா மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு சாட்சி வாழ்க்கை அடையாளத்தை உடையவனாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம்? அபிஷேகம் இருக்குது பார்த்தீங்களா, வல்லமை இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பரவசம் இருக்குது பாருங்கள். அவர் பேச ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மேடை அதிருது. அவர் பேச ஆரம்பிச்சோன்னு பாருங்கள், ஜனங்கள் மத்தியில் என்னென்ன காரியங்களும் பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியில் நடக்கக்கூடாதா? இதெல்லாம் போலியான ஆவியால் நடக்கக்கூடாதா? சத்தியந்தானே உண்மையான ஆவிக்குரிய அனுபவத்துக்கு அடிப்படை, சத்தியந்தானே தேவனுடைய உண்மையான அடையாளம், பரிசுத்தம் தானே உண்மையான தேவனுடைய அடையாளம். அதை நம்ம பார்க்க வேண்டும், அதை பார்க்கலை. பாருங்கள், சில போதகர்கள் பொதுவாகவே ஜனங்கள் மத்தியில் சாட்சி கெட்டவளாக அறியப்பட்டிருக்கிறார்கள், அவர் பொருளாசியுடன் அறியப்பட்டிருக்கிறார்கள், அவர் நவநாகரிக ஜீவிகள் அறியப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பகட்டானவர்களாக ஆடம்பரம் நிறைந்தவர்களாக அறியப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் காசுக்காக பணத்துக்காக தான் ஊழியம் பண்ணுறாங்க அப்படிலாம் அறியப்பட்டிருக்கிறாங்க. இப்படிலாம் அறியப்பட்டிருந்தாலும் கூட இப்படிப்பட்ட போதகர்களை வேறு சில போதகர்கள் தங்களுடைய சபைக்கு அழைப்பாங்க, விசேஷ கூட்டங்களுக்கு அழைப்பாங்க. அவங்கள வச்சுட்டு நற்செய்தி பெருவிழா, பேரின்ப பெருவிழா அப்படின்னு பெரிய சூப்பராக பேரெல்லாம் போட்டுட்டு ஊழியம் பண்ணுவாங்க. சிலர் கேட்பாங்க, ஐயா அவருக்கு தான் சாட்சி கிடையாது, அவர் தான் சினிமாத்தனமாக காரியங்களை பண்ணிகிட்ருக்காரு, பகட்டாக ஆடம்பரம் வாழ்கிறாரு, அப்படிப்பட்டவரை கொண்டு உங்கள் சபையில் நீங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கொண்டாந்து, ஸ்பெஷல் ஸ்பீக்கராக கொண்டாந்து கூட்டம் நடத்துகிறீங்களே, இப்படிப்பட்டவரை கொண்டு பேரின்பம் சிற்றின்பம் அப்படி என்னென்ன கூட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, இது சரியானு கேட்டால், பிரதர் எனக்கு தான் தெரியும், அவரை பற்றி கொஞ்சம் பேர் அப்படிலாம் சொல்கிறாங்க தான், அவர் சில விஷயங்களை சரியில்லைங்கிறது எங்களுக்கே நல்லா தெரியும். சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் நீங்கள் அவங்கள அழைச்சி கூட்டம் நடத்துறீங்க? அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. 1000 அன்னைக்கு சொல்லுங்கள், மேடையில் வந்தவுடனே அந்த மனுஷன் செயல்படுற விதத்தை பார்த்தா சும்மாலாம் பண்ண முடியாதுங்க. ஒரு அபிஷேகம் இருக்குது. வந்தவுடனே எனக்கே நல்லா தெரியுங்க, எங்கள் சபையில் இருக்கிற சிலருடைய பேரை வந்தவுடனே இந்த மனுஷன் யார் சொல்லி கொடுத்தா எல்லாம் சொல்லிட்டார் பாருங்க. அப்போ என்ன பார்க்குறார் அந்த ஊழியக்காரரு? சத்தியத்தை பார்க்கல. ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளம் சத்தியம், ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளம் சாட்சி.
நற்குணங்கள் சாட்சியாக இருக்கணும், பரிசுத்தம் சாட்சியாக இருக்கணும். ஆனால் இந்த போதகருங்கிற பேரில் இருக்கிறவர் எதை பார்க்குறாரு? அவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது. நான் என்னுடைய காதுகள் கேட்குற நிறைய பேர் இதை சொல்லி கேட்குறேன், பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, என்கிட்டே சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் சிலட்ட இருக்கிறது உண்மைதான் பிரதர், ஆனாலும் பிரதர் அவர்கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்குது பாருங்கள், அவர் ஆராதனை பண்ண ஆரம்பித்தா அரங்கமே அதிருகிறது பிரதர், அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா எல்லாருக்கும் பரிசுத்தாய் வருது பிரதர், அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா பாருங்கள், அவருக்கு இவ்வளோ சின்ன மேடையெல்லாம் பத்தாது, இங்கேருந்து அங்கே ஓடுறாரு, அங்கேருந்து இங்கே ஓடுறாரு, குதிக்கிறார், இல்லை இதுக்கெல்லாம் ஒரு வல்லமை வேண்டாமா? அவரிடத்துல ஒரு அபிஷேகம் இருக்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணோம். கர்த்தர் அவருக்கு ஒரு வல்லமை வச்சுருக்கிறார். எப்படிங்க வைப்பார்? சத்தியம் இல்லாதவர்கிட்டத்தில் போய் வல்லமை வைக்கிறாரா? ஆண்டவர் முதலாவது ஒரு விசுவாசிக்கிட்டேயோ ஒரு ஊழியக்காரங்கிட்டேயோ வைத்தா எதை வைப்பார்? சத்தியம், சத்திய வார்த்தை, சத்திய போதனை, சாட்சியான வாழ்க்கை மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2 கொரிந்தியர் 5:12 என்ன சொல்ல? ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அதைத்தானே வைப்பார். முதலாவது கொண்டு வல்லமையை வைப்பார். ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் அபிஷேகம், நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் வல்லமை. ஒருத்தர் கொஞ்சம் இயற்கை அப்பாற்பட்டு செயல்பட்டால் நமக்கு போதும், அவர்கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்குது. அவர் நல்லா பாடினா போதும், பாடல் அபிஷேகம் இருக்குது. அவர் ஆடினா போதும், ஆடுகிற அபிஷேகம் இருக்குது. அவர் எல்லாரும் விளைவிக்கிற அபிஷேகம் இருக்குது. இப்படி ஊறுபட்டதுக்கு அபிஷேகம் பேரை வச்சு அபிஷேகத்தை கொச்சப்படுத்தி விட்டுவிட்டோம். ஊழியக்காரங்கிட்ட சத்தியத்தை பார்க்கணும், சத்தியம் சார்ந்த வாழ்க்கையை பார்க்கணும். அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை பார்க்கக்கூடாது. வல்லமை பல வழிகளில் வரும். பிசாசின் ஆவிகள் மூலமாக வரும், வஞ்சிக்கிற ஆவிகள் மூலமாக வரும், அந்திகிறிஸ்துவின் ஆவி மூலம் வரும். இப்போ ஒரு போதகர் இன்னொரு போதகரை குறித்து உலகத்தில் சாட்சி இல்லாமல் இருந்த பொழுதும் கூட அவரை அழைச்சிட்டு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு சொல்கிற காரணம்னா அவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது. இப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு தான் நற்செய்தி பெருவிழா, பேரின்ப பெருவிழா அப்படிலாம் நடத்துகிறாங்க. அவங்க சொல்கிற காரணம் என்ன? எல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அவர்கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்குது. ஏன் இந்த மாதிரி சிந்திக்கிறாங்கன்னா இவர்களுக்குள்ள இருக்கிறது அந்திகிறிஸ்துவுடைய ஆவி. இந்த அந்திகிறிஸ்துவுடைய ஆவி இருந்தால் அது எப்போவுமே மற்ற இடத்துல என்ன பார்க்கவும் தெரியுமா? அபிஷேகம் இருக்குதா, வல்லமை இருக்குதா, பரவசம் இருக்குதா, அதைத்தான் பார்க்கவே ஒழிய பரிசுத்தம் இருக்குதா, நீதி இருக்குதா, சாட்சி இருக்குதா, உண்மை இருக்குதா, ஒழுக்கம் இருக்குதா, நேர்மை இருக்குதா, சத்தியம் இருக்குதா பார்க்கவே பார்க்காது. அப்போது இன்றைக்கி நிறைய ஊழியக்காரெலாம் ஒன்றா வரவில் நான் யோசிப்பேன், ஒவ்வொரு ஊழியக்காருக்கு பின்னாலே நிறைய சாட்சிகேடுகள் இருக்குது, முறைகட்ட போதைகள் இருக்குது. ஆனால் இவங்களை இப்படி ஒன்றா வர்றாங்க. எப்படி ஒன்றா வராங்க? வேறு ஒன்றும் கிடையாது. இந்த அந்திகிறிஸ்துவுடைய ஆவி ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அவர் தனக்குள்ளே இருக்கிற வல்லமையை, அபிஷேகத்தை, பரவசத்தை தேவனால் நினைப்பார். அதுபோல் இப்படிப்பட்ட ஒருவரை இன்னொரு ஊழியக்காரர் பார்த்தா அவரும் எப்படி பார்ப்பார்? இவர்கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்குது, இவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது, அதனால் நம்ம அந்த அபிஷேகத்தை மதிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கீகரிப்பார். ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிறது அந்திகிறிஸ்துவுடைய ஆவி, இவருக்குள்ளே இருக்கிறது அந்திகிறிஸ்துவின் ஆவி, அவருக்குள்ளே இருக்கிறது வஞ்சிக்கிற ஆவி, இவருக்குள்ளே இருக்கிறது வஞ்சிக்கிற ஆவி. அதனால் கண்டுபிடிக்கல. இந்த ஆவி தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ ஜனங்களிடத்தில் இருக்கிறதுனால அவர்கள் பார்க்குறேன்னா வல்லமையை பார்க்கணும். பைபிள் நமக்கு எங்கேயாச்சும் சொல்லுதா? வல்லமையை பார்த்தோம், வல்லமைக்கு தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அதைத்தானே 1 யோவான் 4 1 யோவான் சொல்லுகிற பொழுது நீங்கள் எல்லா ஆவியும் என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. அது தேவனது வந்ததா? அப்போ வந்ததுன்னா சத்தியம் இருக்கணும், சாட்சி வாழ்க்கை இருக்கணும். இன்றைய கிறிஸ்தவ உலகம் இந்த விஷயத்தில் அது குருடாக்கப்பட்டதாக இருக்கிறது. வல்லமையும் அபிஷேகத்தையும் பரவசத்தையும் பார்த்து இன்றைய கிறிஸ்தவ மக்கள் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதை வெளிப்படுத்துகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ ஊழியர்கள் தாங்கள் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதை வெளிப்படுத்த. சமீபத்தில் கூட நான் ஒரு கூட்டத்தை அந்த யூடியூப் வழியாக பார்த்தேன். அதில் உட்கார்ந்துருக்கிற நிறைய பின்னணிகளை யோசித்து பார்த்தேன். எப்படி இவளெல்லாம் ஒன்றா உட்கார்ந்துருக்க முடியுது? ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஏற்கிறத அந்த அந்திகிறிஸ்துவுடைய ஆவி. எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, அக்கினி இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, ஜனங்களை விளைவிக்கிற காரியம் இருக்குது, ஆராதனையில் எல்லாரையும் துள்ளி குதிக்க வைக்கிறது, அப்படியே ரொம்ப மேடையில் நடித்து காட்டுறது மாதிரி நிறைய அழணுன்னா அழுந்துருவாங்க, சிரிக்கணும்னா சிரிச்சிருவாங்க, விழணுன்னா விழுந்துருவாங்க, எல்லாம் பண்ண. ஆக இதைத்தான் பார்க்குறோம். சாட்சி இல்லை, சத்தியம் இல்லை. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால் இந்த கடைசி நாட்களில் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆவிக்குரிய அடையாளமாக நீங்கள் முதலாவது என்ன பார்க்கணுன்னா, இவர்கள் சரியான ஒரு சத்தியத்தை பேசுகிறாங்களா, அது வேத அடிப்படையில் பேசுகிறாங்களா, வேதத்துக்குள்ளே இருந்தால் பேசுகிறாங்களா, இவர்களது சரியான உபதேசம் இருக்கா. 2, இவர்களது ஒரு சரியான வாழ்க்கை முறை இருக்குதா, சரியான தேவனுக்கேற்ற ஒரு செயல்முறை இருக்குதா. இந்த 2ஐத்தான் பார்க்கணும்.
இந்த பிசாசனம் அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறோம். அதெல்லாம் பார்க்காத, அதில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும், அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. யார் தான் நல்லவங்க, யார் தான் உண்மையானவங்க, அபிஷேகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். ஆனால் சத்தியம் இல்லாத இடத்தில் இருக்கிற அபிஷேகம் தேவ அபிஷேகம் அல்ல. சாட்சி வாழ்க்கை இல்லாத ஊழியத்தில் இருக்கிற அபிஷேகம் தேவ அபிஷேகம் அல்ல. ஃபால்ஸ் அனாயிண்டிங், ஃபால்ஸ் பவர். அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்திய அடையாளத்தை தேடுங்கள், சாட்சி அடையாளத்தை தேடுங்கள். அதை நம்மிடத்திலும் தேடணும், மற்றவர்களையும் நாம் யார் என்று பார்க்க செல்லுகிற பொழுது அந்த அடையாளத்தை பார்க்க வேண்டும். அந்த பகுத்தறிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கிருபையினால் வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.